அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 29வது வசனம். அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமா இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்வு நம்ம யாவரும் அறிந்தது. தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றுகின்ற பொழுது பேதுருவுக்கும் அப்போஸ்தலர்களுக்கும் பலவிதமான நெருக்கங்கள் கொடுக்கப்படுகிறது. அந்த நெருக்கமான சூழலிலே அவர்களுக்கு மிரட்டல்கள் வருகிறது, கொலை பண்ணுவோம் என்கின்ற அச்சுறுத்தல்கள் வருகிறது, அவர்கள் ஊழியத்தை செய்யக்கூடாதபடிக்கு அடைக்கப்பட்ட வாசல்கள் வருகிறது. அந்த நேரத்திலே பேதுரு சொன்ன வார்த்தை, நாங்கள் மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது தான் எங்களுக்கு அவசியமான ஒன்றாக இருக்கிறது என்று சொல்லி கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை குறித்து, அவர் தங்களுக்கு உரைத்த வார்த்தையை குறித்து அந்த இடத்துல தைரியமாக பேசுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. அன்பு ஜனமே, இங்கே நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒன்று, நம்ம வாழ்க்கையிலே எதிரான ஒரு போராட்டங்கள், அது நம்முடைய வாழ்வாதாரங்களிலே, தொழில் சம்பந்தமான ரீதியிலே, குடும்ப வாழ்க்கையிலே, ஊழியத்தின் பாதையிலே, ஏதோ ஒரு நிகழ்விலே எதிரான ஒரு காற்று அடிக்கின்ற பொழுது நம்மை எதிர்க்கும்படி மனிதர்களா இருக்கலாம், சூழ்நிலையா இருக்கலாம், எழும்புகிற பொழுது நம்மை தாக்கும்படி பலவிதமான வார்த்தைகள் நம்முடைய செவிக்கு நேராக கடந்து வரும். நாம் அதனை மேற்கொள்ளும்படிக்கு நம்முடைய முகத்துக்கு முன்பதாக சத்ரு பலவிதமான போராட்டங்களை கொண்டு வந்து நிறுத்துவான். ஆனால் அந்த நேரத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த மனிதனுக்கு கீழ்ப்படிந்து சூழ்நிலைக்கு பயந்து அப்படியே நம்முடைய வாழ்க்கை இவ்வளவுதான் என்று நினைத்து கொள்ளாமல், கர்த்தர் நம்மை விரும்புவது, நீ தேவனுக்கு பயந்த ஒரு பிள்ளையாய் தேவ வார்த்தைக்கு நீ பயந்து எனக்கு கீழ்ப்படிந்து வருவாயேயானால் உன்னை எதிர்க்கின்ற சத்துருக்கள் முன்னிலையிலும் உனக்கு விரோதமாய் எழும்புகின்ற சூழ்நிலையின் மத்தியிலும் உன்னை நான் உயர்த்தி உன்னோடு கூட நான் இருக்கேன் என்பதனை காண்பித்து உன்னை ஆசீர்வதிக்கிற தெய்வமாக வெளிப்படுகிறவர் என்று கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினால் இந்த சூழலிலே இங்கே பேதுருவா இருக்கலாம், அப்போஸ்தலர்களாக இருக்கலாம், தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பயப்படுகிற பயம்தான் முக்கியம் என்று நினைத்தபடியினால அவங்க தலையை கர்த்தர் குனிய விடல, வெட்கத்திற்கு ஒப்பு கொடுக்க வைக்கல. அந்த சூழ்நிலையிலே தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார் என்பதனை கர்த்தர் காண்பிக்கும்படி வெளியரங்கமான அற்புதங்கள், அடையாளங்கள், அவர்களுக்கு எதிராக எழும்பின சூழ்நிலைகளை எல்லாம் கர்த்தர் அதமாக்கி போட்டு அவங்க தலையை கர்த்தர் உயர்த்தினதையும், அவர்களோடு கூட தேவன் இருக்கிறதையும், பரிசுத்த ஆவியானவர் மூலமாகத்தான் இந்த காரியங்கள் நடக்கிறது என்பதனையும் கர்த்தர் உடன் இருந்து அவர்களுடைய காரியங்களை ஜெயமாக மாற்றி அமைத்தார். அல்லேலூயா.